அனு யாரு? என்னோட அண்ணன் பொண்ணு. அம்மா, அவ ஏன் பொண்ணு மாதிரி. அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா? அன்னிக்கோ இல்ல வேற யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்கெல்லாம் எப்படி பதறுவீங்க, துடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். இப்போ ஆபரேஷன் முடிஞ்சு அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதும் நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்கல்ல. இப்போ நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு மேல ஊர் உலகத்துல பண்ணாததையா நான் பண்ணிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கலாம்ல. அதத்தான் நானும் நினைச்சேன். என் அணுவை காப்பாத்தணும்னு நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துலமா நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு. சரியான நேரத்துல ஆபரேஷன் பண்ண முடிஞ்சது. எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் தான்மா. பாருமா, இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அத நினைச்சு நம்ம நிம்மதியா இருக்கணும். சரியா? கையில் ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். தேவி, நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா. நான் தூக்கி. இல்ல பரவாயில்ல கையில், போலாம். ஆனந்தி, இந்தா டாக்டர் சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லா மெடிசனும் கரெக்டாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. அம்மா, ஏம்மா அழுவுற? இல்லடா, நான் அழல. ரொம்ப வலிக்குதடா செல்லம். லேசாதம்மா வலி.